மதுரையில் உலக தமிழ் தொழிலதிபர்கள் மாநாடு சங்கம் 5 தொடக்கம். ஜல்லிக்கட்டு போட்டியுடன் களை கட்டியது. மதுரை மண்ணின் பாரம்பரிய பெருமையையும் உலக தமிழர்களின் தொழில் மேம்பாட்டையும் ஒன்றிணைக்கும் விதமாக தி ரைஸ் சங்கம் 5 மதுரை 2026 சர்வதேச மாநாடு இன்று மதுரையில் பிரம்மாண்டமாக தொடங்கியது. கீழக்கரை மாநாட்டின் தொடக்க நிகழ்வாக மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் புதிதாக அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் உலக தமிழர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை தமிழக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாடிவாசலில் இருந்து துள்ளி வெளிவந்த 750 காளைகளை 250 மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தி ரைஸ் சங்கம் 5 மாநாட்டு குழு சார்பில் விலை உயர்ந்த பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண உலகம் முழுவதிலும் உள்ள 55 நாடுகளில் இருந்து தமிழ் பிரதிநிதிகளும் வெளிநாட்டு பயணிகளும் வருகை தந்திருந்தனர். தமிழர்களின் வீர விளையாட்டை நேரில் கண்ட அவர்கள் காளைகளின் சீற்றத்தையும் வீரர்களின் சாகசத்தையும் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். உலகம் முழுவதும் பரவி வாழும் தமிழர்களை ஒரே மேடையில் ஒன்றிணைக்கும் நோக்குடன் 2016ஆம் ஆண்டு மதுரையில் தொடங்கப்பட்டது தி ரைஸ் அமைப்பு. இதுவரை லண்டன், பாரிஸ், கொழும்பு என உலகின் பல்வேறு முக்கிய நகரங்களில் வெற்றிகரமாக மாநாடுகள் நடத்தப்பட்டுள்ளன. தற்போது தனது 10வது ஆண்டை நெருங்கும் வேளையில் 16வது சர்வதேச மாநாடாக மீண்டும் மதுரையில் சங்கம் 5 நடைபெறுகிறது. இந்நிகழ்வில் தி ரைஸ் குளோபல் அமைப்பின் நிறுவனர் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் ராஜ், தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெகதீசன், தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பி. ராஜசேகரன் மற்றும் வெளிநாட்டு தமிழ் சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஜனவரி 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உலகம் முழுவதிலும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட தமிழ் தொழிலதிபர்கள் மதுரைக்கு வருகை தந்துள்ளனர். அடுத்தடுத்த நாட்களில் தொழில் முதலீடுகள், புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளன.